ஞானம். முதல் அத்தியாயம். நானா சாஹேப் சந்தோர்கர் சத்குரு ஸ்ரீ சாயிடம் புகலிடம் கொண்டு கூறுகிறார். சாஸ்திரங்களில் பிரபஞ்சத்தின் தன்மை வர்ணிக்கப்பட்டிருக்கிறது. பிரபஞ்சம் சாரமற்றது என்கிறார்கள். இங்கு பிரபஞ்சம் என்கின்ற சங்கிலிகள் உள்ளன. ஹே கருணாநிதி, இதை சீக்கிரமாக உடைத்திடுவாய். இங்கு யாரொருவர் சுகத்தை தேடுகிறார்களோ அவர்களுக்கு அடிக்கடி துன்பங்கள் கிடைக்கின்றன. சுகத்தின் ஆசையில் நான் இடமாக நாடித் திரிகின்றேன். ஆனால் ஒவ்வொரு இடத்திலும் எனக்கு துன்பம்தான் கிடைக்கிறது. நான் உலகத்தை பார்த்துவிட்டேன். இங்கு சுகமானது கொஞ்சம் கூட இல்லை. இங்கு 4 புறமும் முள்களே உள்ளன. நான் இந்த முட்களுடன் சம்பந்தம் வைத்துக்கொள்ள விரும்பவில்லை. நானாவின் இந்த நல்ல வார்த்தைகளை கேட்டு ஸ்ரீ சாயி சிரித்துக்கொண்டே கூறுகின்றார். மோகத்தை தூரத்தில் தள்ளும் ஞானத்தை கேள். ஏன் நீ இந்த ஞானத்தை உன்னுள் சேர்க்கவில்லை? நீ சத்தியத்தை அனுபவித்து சரியாகத்தாய் சொன்னாய். அது பச்சாதாபத்தின் நோக்கியோ எல்லையோ இல்லை. சுகம் கொஞ்சமானது. தேகம் இருக்கும் வரையில் துன்பம் வந்து கொண்டுதான் இருக்கும். துன்பம் உலகத்தின் அடிமட்டம் வரை நுழைந்து உள்ளது. இதிலிருந்து யாரும் தப்ப இயலாது. ஆதலால் இதிலிருந்து நீ எப்படி தப்ப முடியும்? இது புது புது உருவம் ஏற்று சித்திரவதை செய்யும். நான் கூட இதனிடமிருந்து தப்ப முடியாது. உலகத்தில் துன்பம் நிறைய உருவத்தில் உள்ளது. உன்னுடன் இது எந்த ரூபத்தில், என்னுடன் எந்த ரூபத்தில் உள்ளதை நீ பார்த்து கொண்டுதான் இருக்கிறாய். தேகமுடையவரிடம் இது காயம் ஏற்படச் செய்யும். உலகத்தில் எல்லோரிடத்திலும் இது தன் விளைவை காட்டும். பேராசை, அகங்காரம், பொறாமை, போட்டி ஆகியவை ஒன்றுக்கொன்று தொடர்புடையவை. அவைகள் உலக வாழ்க்கையில் உறவுகளை ஏற்படுத்துகின்றது. அவைகள் எல்லா இடங்களிலும் இருக்கின்றன. படிப்படியாக நம்மை அவைகளின் கீழ்ப்படிதலான சீடராக்குகிறார்கள். இந்த எதிர்மறை கூறுகள் நம் அன்றாட வாழ்க்கையை பாதிக்கின்றன. அவை ஆசை, பேராசை எல்லா இடங்களிலும் திரவம், காற்று போல பாய்கின்றன. எங்கள் காதுகள் அவற்றை ஒலிகளாக கேட்கின்றன. நம் நாக்கு அவற்றை சுவை வடிவத்தில் உணர்கிறது. இந்த புலன்களில் இந்த வாழ்க்கையின் படகு மிதக்கிறது. நம் மனம் இந்த புலன்களை பின்பற்றுகிறது. படிப்படியாக உடல் அதற்கேற்ப செயல்படுகிறது. இந்த உணர்வுகள் ஆசை, பேராசை பல வடிவங்களில் உள்ளன என்று கூறப்படுகிறது. இந்த உலகத்தின் முகம் சரியானது மற்றும் தவறானதாக இருக்கும். ஆகையால் அவை சம்சார பாரத்தில் பிணைகின்றன. இதை யாரும் உடைக்க முயற்சித்தாலும் கூட உடைக்க முடியாது. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஒரு மகன், மகள், மனைவி அல்லது உறவினர்களை கொண்டிருக்கலாம். அவருடன் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். மேலும் இந்த உறவுகள் அவதிப்படுகிறார்கள். அவர்களுடன் ஒரு இணைப்பு அல்லது பிணைப்பை உருவாக்கிய பிறகு அவற்றை உடைக்கவோ கைவிடவோ முடியாது. எனவே நீங்கள் இந்த உலகத்திலிருந்து சுதந்திரத்தை பெற முடியாது. சாந்தோர்கர் கூறினார், ஓ குருவரா, இந்த உலக வாழ்க்கையை முடிக்க விரும்புகிறேன். தொடர எனக்கு எந்த விருப்பமும் இல்லை. இந்த உலக வாழ்க்கை பல்வேறு வகையான துயரங்களை மட்டுமே கொண்டுள்ளது. வேறு ஒன்றும் இல்லை. உலக வாழ்க்கையை முன்பே தீர்மானிக்கப்பட்டது. அது கடவுளின் கட்டுப்பாட்டில் உள்ளது. அதில் யாருக்கும் சொந்தமாக சொல்ல எந்த வழியும் இல்லை. வாழ்க்கை நிச்சயமற்றது மற்றும் புனித கட்டுப்பாட்டில் இல்லை. ஒவ்வொருவரும் தங்கள் உலக வாழ்க்கையை விரிவுபடுத்தியுள்ளனர். எனவே இந்த உலக வாழ்க்கையை மூடுவதே ஒரே தீர்வு. நான் வாழ்க்கையின் எந்த அர்த்தத்தையும் காணவில்லை. எனவே இதை எவ்வாறு சமாளிப்பது என்று எனக்கு வழிகாட்டவும். அறிவுடன் எனக்கு அறிவுறுத்துங்கள். ஸ்ரீ சாயி சிரித்துக்கொண்டே சொன்னார், உங்கள் தற்போதைய நிலைக்கு நீங்களே காரணம். உங்கள் சொந்த வழிகளுக்கும் விருப்பங்களுக்கும் ஏற்ப காரியங்களை தேர்வு செய்து இந்த சூழ்நிலையை அடைந்து விட்டீர்கள். இப்போதும் நீங்கள் ஏன் இந்த வழியை உணர்கிறீர்கள்? உண்மையில் இது உங்களால் உருவாக்கப்பட்டது. கடந்த கால வாழ்க்கையின் திரட்டப்பட்ட கர்மா உங்கள் விதியை உருவாக்கியுள்ளது. இதன் பலன் இந்த உடல். உங்கள் விதியின்படி இந்த உடலும் சூழ்நிலைகளும் உருவாக்கப்படுகின்றன. விதி என்பது ஒருவருக்கு இப்போது இருக்கும் தற்போதைய உடலின் காரணமும் ஆகும். இந்த உடல் விதியின் மூலம் வாழ்க்கையை அனுபவிப்பதற்காக உருவாக்கப்பட்டது. நீங்கள் எந்த முறைகளை பயன்படுத்தினாலும் அதை அகற்ற முடியாது. உங்கள் கடந்த கால கர்மாவின் பலன்களை தாங்கவே நீங்கள் உண்மையில் பிறந்திருக்கிறீர்கள். அவைகளிடமிருந்து தப்பிக்க முடியாது. ஏழை, நடுத்தர, பணக்கார, அறிஞர், உலகில் வாழ்க்கை நடத்துபவன், கிரகஸ்தன், வனப்பிரஸ்தன், சந்நியாசி, உயர்ந்தவர், தாழ்ந்தவர், மதம் அல்லது சாதி, தொழில்முறை மற்றும் குதிரை, ஓநாய், மயில், நாய், பூனை, பன்றி, தேள், பாம்பு,
பூச்சிகள், கழுகு ஒவ்வொரு உயிரினத்திற்கும் ஒரு பொதுவான அடையாளம் உள்ளது. எல்லோருமே அவற்றின் இருப்பு எல்லோரிடமும் இருப்பதற்கான பொதுவான காரணம் நிச்சயமாக பிராணனே, உயிர் ஆகும். அது வாழ்க்கை என்று அழைக்கப்படுகிறது. இந்த வாழ்க்கை, ஆன்மா எல்லா உயிரினங்களிலும் ஒரே மாதிரியாக இருக்கிறது. இந்த உலகில் உள்ள ஒவ்வொரு உயிரினமும் மேலோட்டமாக மற்றவர்களிடமிருந்து வித்தியாசமாக தெரிகிறது. அனைவருக்கும் ஒரே மாதிரியான ஆற்றல் இருந்தாலும் எல்லா உயிரினங்களும் ஏன் வித்தியாசமாக இருக்கின்றன என்று நீங்கள் எப்போதாவது யோசித்திருக்கிறீர்களா? ஓ நானா, இதை ஏற்றுக்கொள்வதை பற்றி நீங்கள் ஆழமாக சிந்தித்து படித்தால் அதன் பின்னணியில் உள்ள ரகசியத்தை நீங்கள் உணருவீர்கள். மேலும் சேமிக்கப்பட்ட முன்வினை மிகவும் சக்தி வாய்ந்தது என்பதையும் அவற்றின் காரணமாக எல்லா உயிரினங்களும் ஒருவருக்கொருவர் வித்தியாசமாக இருப்பதையும் நீங்கள் அறிவீர்கள். உயிரினங்களின் வெவ்வேறு வகைப்பாடுகள் காணப்படுகின்றன மற்றும் அவற்றின் வகைப்பாடு ஸ்பீசி இனப்பிரிவுப்படி அவை அவற்றின் குணாதிசயத்தையும் நடத்தைகளையும் கொண்டிருக்கின்றன. சில மனிதர்கள் இயற்கையில் கொடூரமானவர்கள் மற்றும் அவர்களின் நிலைமை மிகவும் பரிதாபகரமானது மற்றும் சில இயற்கையில் மிகவும் நல்லுறவு கொண்டவை மற்றும் அவற்றின் நிலைமை கொஞ்சம் சிறப்பாக உள்ளது. சிங்கங்களும் புலிகளும் இறைச்சியை சாப்பிடுகின்றன. பன்றிகள் அழுக்கு, கழிவு மற்றும் வெளியே எறியப்படும் பொருட்களை சாப்பிடுகின்றன. கழுதை புலிகள் புதைக்கப்பட்ட இறந்த உடல்களை சாப்பிடுகின்றன. அன்னங்கள் தாமரை மலர்களின் மென்மையான இலைகளை சாப்பிடுகின்றன. கழுகுகள் மற்றும் பருந்தினங்கள் இறந்த விலங்குகளை சாப்பிடுகின்றன. எல்லோரும் அவர்கள் பெற்ற உடலின் வகையை பொறுத்து நடந்து கொள்கிறார்கள். உடலின் உள்ளார்ந்த தன்மைக்கு ஏற்ப அவர்கள் வித்தியாசமாக சாப்பிடுகிறார்கள். அவற்றின் தற்போதைய செயல், கர்மா, மரபணு நடந்ததை சார்ந்தது. இது இயற்கையின் விதி. விதியின்படி உடல் கடந்த கால திரட்டப்பட்ட கர்மாவின் பலன்களை தாங்கி அதற்கேற்ப நடந்து கொள்ளும். அதில் குறைவாகவோ அல்லது அதிகமாகவோ இல்லை. பல சிங்கங்கள் காட்டில் சுற்றித் திரிகின்றன. பலவற்றை கனமான சங்கிலிகளால் வீட்டுக்கு வீடு வீடாக அழைத்துச் சென்று பணம் சம்பாதிக்கும் மக்களால் கூண்டு வைக்கப்படுகிறது. பணக்காரர்களின் நாய்கள் மென்மையான மெத்தைகளில் தூங்கி நல்ல உணவை சாப்பிடுகின்றன. ஆனால் பல நாய்கள் ஒரு துண்டு ரொட்டி தேவைக்காக தெருக்களில் இஷ்டப்படி சுற்றித் திரிகின்றன மற்றும் அடிபடுகின்றன. பல பசுகள் உயர் ரக தானியங்களையும் தீவனங்களையும் பெறுகின்றன. பல உலர்ந்த இலைகளை சாப்பிடுகின்றன. சில உணவுகளை தேடி ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு சுற்றித் திரிகின்றன. குப்பைகளை சாப்பிடுகின்றன. இது ஏறக்குறைய எல்லோரின் வாழ்க்கையிலும் இருக்கிறது. விதியை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த கிரக அமைப்பில் இருந்து தப்பிக்க வழி இல்லை. இது விதியின் சட்டப்படி. சிலர் ஏழைகள், மக்கள் சிலர் நல்ல நிலையில் உள்ளனர். ஒரு நபருக்கு அதிர்ஷ்டம் இருக்கிறது, ஆனால் மற்றவர்களுக்கு இல்லை. உணவுக்காக நாள் முழுவதும் கெஞ்சுவதில் சிலர் இருக்கிறார்கள். ஒரு நபருக்கு மிகவும் வேகமாக இயங்கும் ஒரு வாகனம் மற்றும் வாழ ஒரு அரண்மனை உள்ளது. மறுபுறம் குளிர்காலத்தில் தங்களை மறைக்க போதுமான துணிகள் கூட சிலருக்கு இல்லை. அதனால் துணி இல்லாமல் அவர்கள் திரிகிறார்கள். பலருக்கு குழந்தைகள் உண்டு மற்றும் பலருக்கு இல்லை. பலருக்கு குழந்தைகள் இருந்தும் அவர்கள் சீக்கிரம் இறந்து விடுகிறார்கள் மற்றும் பலர் குழந்தைகள் இருந்தும் அவர்கள் காரணமாக பாதிக்கப்படுகின்றனர். ஸ்ரீ சாயி சமர்த்தின் பேச்சை கேட்டு சாந்தோர்கர் கைகளை தாழ்மையுடன் குவித்து கூறினார், நான் உங்களுடன் உடன்படுகின்றேன் பாபா. ஏன், எந்த காரணத்திற்காக எங்களுக்கு மகிழ்ச்சியும் துக்கமும் வருகிறது என்பதை அறிய விரும்புகிறேன். அன்பான ஒருவர் நமக்கு அருகில் இருக்கும்போது நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். ஆனால் அவர் நம்முடன் இல்லாத போது நாங்கள் ஆழ்ந்த துக்கத்தில் இருக்கிறோம். எங்கள் இதயம் உடைகிறது. ஒரு கணம் நாம் மகிழ்ச்சியாக உணர்கிறோம், மற்றொரு கணம் சோகமாகவும் இதயமே உடைந்தது போலவும் உணர்கிறோம். இது ஏன்? மகிழ்ச்சியும் சோகமும் மாயைகள் என்று கூறப்படுகிறது. இது நம் வாழ்வில் ஒவ்வொரு கணமும் வந்து கொண்டே இருக்கிறது. நாம் இந்த உடலையும் இந்த உலகத்தையும் விட்டுவிட்டால் துன்பங்கள் முடிந்து விடுமா? பின்னர் எந்த துன்பமும் இருக்காதா? மேலும் வாழ்க்கையில் தடைகள் இல்லையா? தனக்கு பிடித்த சிஷ்யனின் சொற்களை கேட்டபின் இரக்கமுள்ள ஸ்ரீ சாயி சாந்தோர்கரிடம் உண்மையான வார்த்தைகளை கூறினார். மகிழ்ச்சியும் துக்கமும் ஒரு மாயை மட்டுமே, வேறு ஒன்றும் இல்லை. இந்த மாயைகள் மிகவும் சக்தி வாய்ந்தவை. அவை உண்மையானவை போல தோன்றும். இது அனைவரின் வாழ்க்கையிலும் ஒவ்வொரு கணமும் விளையாடும் விளையாட்டு. இதற்கு உலக ஆயத்தமான நினைப்பு காரணமாகும். அதை உண்மை என்று நாம் நம்புகிறோம்.
முன்கூட்டியே தீர்மானிக்கப்பட்ட விதியின்படி எல்லோரும் முன்பே தீர்மானிக்கப்பட்ட உடலிலும் கொடுக்கப்பட்ட சமயங்களிலும் சூழ்நிலைகளிலும் நுழைய நிர்பந்திக்கப்படுகிறார்கள். சிலர் புதிதாக சமைத்த உணவை சாப்பிடுகிறார்கள். சிலர் குளிர்ந்த மற்றும் மீதமுள்ள உணவை சாப்பிடுவார்கள். மீதமுள்ள உணவை உண்ணும் நபர் தான் கஷ்டப்படுவதாக நினைப்பார். நல்ல உணவை உண்ணும் நபர் தான் நலமாக இருப்பதாக நினைத்து அனைத்து வசதிகளையும் கொண்டிருப்பதால் மகிழ்ச்சியாக உணர்கிறார். நீங்கள் எதை சாப்பிட்டாலும் இனிப்புகள் அல்லது மீதமுள்ள உணவு நோக்கம் வயிற்றை நிரப்புவது மட்டுமே. இரு வழிகளிலும் வெறும் வயிற்றை நிரப்புகின்றன. இதை தவிர வேறு எந்த நோக்கமும் இல்லை. சிலருக்கு விலை உயர்ந்த ஆடைகளின் சலுகை உண்டு. அவர்கள் பல்வேறு வகையான ஆடைகளை கொண்டுள்ளனர். மேலும் அவர்கள் தங்களை நன்றாக அலங்கரிப்பார்கள். கிழிந்த உடைகள், மர உருவி அல்லது பழைய ஆடைகளை அணிந்தாலும் உடலை பாதுகாப்பதே இதன் நோக்கம். ஆடைகளை அணிவதில் வேறு எந்த நோக்கமும் இல்லை. இன்பம் அல்லது மகிழ்ச்சி, துயரங்கள் அல்லது துன்பங்கள் மட்டுமே நாம் விஷயங்களை எப்படி எடுத்துக்கொள்கிறோம் என்பதுதான் முக்கியம். இவை அனைத்தும் நம் சிந்தனை செயல்முறையை பொறுத்தது மற்றும் வேறு ஒன்றும் இல்லை. உண்மையிலேயே மகிழ்ச்சி மற்றும் துன்பம் பற்றிய சிந்தனை வெறுமனே அறிவின் பற்றாக்குறையால் ஏற்படுகிறது. இது அனைவருக்கும் மிகவும் தீங்கு விளைவிக்கும். மகிழ்ச்சியும் துக்கமும் அலைகளின் வடிவத்தில் வந்து மனதை பாதிக்கும். அவை யாருடைய மனதையும் பாதிக்கும். அவை மனதை குழப்புகின்றன, புத்தியை மறைக்கின்றன. மனம் சரியாக சிந்திக்க முடியாது. எனவே கவலைப்பட வேண்டாம். மகிழ்ச்சி மற்றும் துக்கம் அலைகளில் நீர் அல்ல, ஆனால் தண்ணீரில் அலைகள் உள்ளன. ஒளி விளக்கு அல்ல, ஆனால் விளக்குகளுக்கு ஒளி உள்ளது. இதேபோல அலைகள் மகிழ்ச்சியும் துக்கமும் அல்ல, ஆனால் மாயையான அலைகள் காரணமாக மகிழ்ச்சி மற்றும் துக்கம் ஏற்படும். எல்லோரும் அவற்றால் பாதிக்கப்படுகிறார்கள். ஆசை, பேராசை போன்ற 6 எதிரிகள் இந்த மாயையான அலைகளால் உருவாக்கப்படுகின்றன என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இந்த மாயையான அலைகள் மிகவும் உண்மையானவை போல் தோன்றும். அவை தவறான தோற்றங்களை தருகின்றன. அவை உண்மையானவை மற்றும் பலமானவை போல தோன்றும். பொய் உண்மையைப் போல தோன்றும். ஒரு ஏழை நபர் ஒரு செல்வந்தரின் மணிக்கட்டில் உள்ள ஒரு தங்க வளையலை பார்க்கும்போது அது அவரது இதயத்தை தாக்கும். அவர் ஈர்க்கப்படுகிறார். அதை பெற அவரது இதயம் ஆர்வமாகிறது. இதயம் பொறாமை அலைகளை மனதிற்கு அனுப்புகிறது. இந்த உணர்வை மனதில் கொண்டு பேராசையின் மேலும் ஒரு அலை வெடிக்கிறது. மனதில் இந்த அலைகளின் வெடிப்பு பிற தொடர்புடைய அலைகளுக்கு வழிவகுக்கிறது. இதனால் மனமும் உடலும் சரியாக சிந்திக்க விரோதமான மற்றும் தளர்வான சக்தியாகின்றன. 6 எதிரிகளும் சாஸ்திரங்களில் குறிப்பிடப்பட்டுள்ளபடி மிகவும் சக்தி வாய்ந்தவை. அவைகள் வளையலை அடைவதற்காக மனம், இதயம் மற்றும் உடலுக்கு கூக்குரல் எழுப்பும். இந்த எதிரிகள் மிகவும் சக்தி வாய்ந்தவர்கள். இந்த எதிர்மறை சக்திகள் கட்டுப்படுத்தப்படாவிட்டால் அலைகள் தொடர்ந்து மனதை தொந்தரவு செய்யும். எதிர்மறை சக்திகளை முழுவதுமாக முடிக்க அல்லது அகற்ற முடிந்தவரை ஒரு முயற்சி செய்ய வேண்டும். அவற்றை அகற்றுவது சாத்தியமில்லை என்றால் குறைந்தபட்சம் அவைகளை கட்டுப்பாட்டில் வைத்திருங்கள். இதனால் ஒருவர் அவற்றிற்கு தகு அடிமையாக மாட்டார். தொடர்ந்து அவர்களுக்கு கீழ்ப்படியாதீர்கள். அவைகளுடன் உடன்படாத திட்டங்களை உருவாக்கவும். அவை உங்களின் மனதில் வெடிக்கும் போது அவற்றை எதிர்க்கவும் அல்லது நிராகரிக்கவும் வேண்டும். இந்த எதிரிகள் உங்களை அவற்றின் அடிமையாக்காதபடி உங்களால் முடிந்த சிறந்த முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். இந்த எதிரிகள் உங்கள் வாழ்க்கையில் தினமும் தாக்குதல்களை தொடர்ந்து செய்கின்றார்கள். எனவே உங்கள் புத்திசாலித்தனத்தையும் அறிவையும் நீங்கள் காத்து கொள்ள வேண்டும். சரியான அறிவு மட்டுமே அவற்றை கட்டுப்படுத்தி அவற்றை முடிக்க முடியும். ஏனென்றால் அறிவுக்கு அவற்றை வெல்லும் சக்தி உள்ளது. உலக வாழ்க்கையின் போது நாம் காணும் மகிழ்ச்சி மற்றும் துக்கங்கள் தவறான மாயைகளால் ஏற்படுகின்றன. ஒருவருக்கு சரியான அறிவு இருந்தால் இவை தொந்தரவு செய்ய முடியாது மற்றும் வாழ்க்கையில் தடைகளை உருவாக்க முடியாது. ஓ நானா, உண்மையான மகிழ்ச்சி மற்றும் உண்மையான துன்பங்கள் என்ன என்பதை இப்போது நான் உங்களுக்கு விவரிக்கின்றேன். முக்தி, விடுதலை, உண்மையான மகிழ்ச்சி, பிறப்பு மற்றும் இறப்பு சுழற்சியில் சிக்கிக்கொள்வது உண்மை மற்றும் உண்மையான துன்பம். இவை தவிர எது இருந்தாலும் மாயா மட்டுமே. மாயைகள் எல்லா இடங்களிலும் மகிழ்ச்சி மற்றும் துக்கம் வடிவத்தில் உள்ளன மற்றும் அனைவரின் வாழ்க்கையிலும் தோன்றி மறைந்து கொண்டே இருக்கின்றன. இந்த உலகத்திற்கு வந்த ஒருவர் கணமும் அவைகளை எதிர்கொள்ள வேண்டும்.
ஓ நானா, சாஸ்திரங்கள் சொல்வதை நான் இப்போது உங்களுக்கு நிர்ணயமாக விளக்குகிறேன். அதை நீங்கள் மிகவும் கவனமாக கேட்க வேண்டும். விதியின்படி ஒருவர் உடல் மற்றும் கொடுக்கப்பட்ட நிலைமை மற்றும் சூழ்நிலைகளை பெற்றுள்ளது. ஆகவே ஒருவர் எப்போதும் ஆசீர்வதிக்கப்பட்டவற்றால் தாழ்மையையும் திருப்தியையும் அடைந்து கொடுக்கப்பட்ட சூழ்நிலையில் மகிழ்ச்சியை காண முயற்சிக்க வேண்டும். ஒருவர் தேவையற்ற விதத்தில் ஏமாற்றமும் விரக்தியும் அடையக்கூடாது. இது உண்மையில் பயனற்றது மற்றும் உதவாது. ஏனெனில் இதுபோன்ற சூழ்நிலைகளுக்கு எல்லாரும் விதிக்கப்படுவதால் தவிர்க்க முடியாதவை மற்றும் எந்தவிதமான கலவரமும் கொந்தளிப்பும் பயனற்றதே. விதியின்படி ஒருவர் செல்வம், வீடு, செழிப்பு மற்றும் நல்ல அதிர்ஷ்டம் ஆகியவற்றால் ஆசீர்வதிக்கப்பட்டால் அவர் தாங்கிக் கொண்டிருக்கும் பல பழங்களின் சுமை காரணமாக அதன் தண்டு அல்லது கிளைகளை பூமியை நோக்கி வளைக்கும் மரத்தைப் போல வெறும் தாழ்மையையும் கருணையும் கொண்டவராக இருக்க வேண்டும். கனிவாகவும் பணிவாகவும் இருப்பது மிகவும் நல்லது. ஆனால் ஒருவர் எல்லோரிடமும் கனிவாகவும் பணிவாகவும் இருக்கக்கூடாது. வஞ்சகர்கள் மற்றும் பொல்லாத மனிதர்களை பற்றி எச்சரிக்கையாக இருங்கள். அவர்களை அடையாளம் கண்டு அறிந்து கொள்வது வாழ்க்கையில் மிகவும் முக்கியமானது. செல்வத்தால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒருவர் அத்தகைய நபர்களிடம் கனிவும் கருணையும் கொண்டவராக இருக்கக்கூடாது. ஏனெனில் அவர்கள் உங்களது தயவை தவறாக பயன்படுத்துகிறார்கள். மேலும் அவர்களின் சொந்த நன்மைகளுக்கும் லாபங்களுக்கும் உங்களை பயன்படுத்துகிறார்கள். இந்த மக்களுடன் நீங்கள் மிகவும் கண்டிப்பாக இருக்க வேண்டும் என்று சாஸ்திரங்கள் கூறுகின்றன. மேலும் நீங்கள் அவர்களுடன் நெகிழ்வாகவும் இருக்கக்கூடாது என்பதை நினைவில் கொள்ளுங்கள். ஆனால் எப்போதும் ஆன்மீகம் மற்றும் சமயப்பற்று மிக்க மக்கள் மற்றும் புனிதர்களிடம் பணிவாகவும் மரியாதையுடனும் இருங்கள். அவர்களுக்கு முன்னால் புல் பூமிக்கு கீழே இருப்பதைப் போல மிகவும் மரியாதையாகவும் தாராளமாகவும் தாழ்மையாகவும் இருங்கள். செல்வமும் செழிப்பும் பிற்பகலின் நிழல் போன்றது என்பதை நினைவில் கொள்ளுங்கள். அவை எப்போது எவ்வளவு விரைவில் மறைந்துவிடும் என்பது உங்களுக்கு தெரியாது. இவை அனைத்தும் நீங்கள் இழப்பீர்கள். நீங்கள் நம்பக்கூடாது. மேலும் இந்த நம்ப முடியாத விஷயங்களை பற்றி பெருமைப்பட வேண்டாம். தேவையில்லாமல் அவைகளை பற்றி பெருமிதம் கொள்ளாதீர்கள். அதனால் மற்றவர்களை தொந்தரவு செய்யாதீர்கள். நீங்கள் செல்வத்தால் ஆசீர்வதிக்கப்பட்டால் உங்கள் பணத்தின் ஒரு பகுதியை நன்கொடை மற்றும் மத நடவடிக்கைகளுக்கு செலவிட வேண்டும். உங்கள் திறன் மற்றும் வருமானத்திற்கு ஏற்பட நன்கொடை அளிக்கவும். ஒருபோதும் பணத்தை கடன் வாங்கவோ அல்லது நன்கொடைகளை வழங்குவதற்காக கடன் வாங்கவோ வேண்டாம். நீங்கள் எப்போதும் இந்த செயல்களை உங்கள் திறனுக்கு ஏற்ப செய்ய வேண்டும். உங்கள் பணி மற்றும் செயல் தொடர்பான விஷயங்கள் குறுகிய காலத்திற்கு மட்டுமே. ஆனால் உங்கள் பிராப்தம் உண்மையே உங்களுக்கு கிடைத்த உடல் விதி காரணமாகும். உங்களுடன் இருக்கும் காலத்திற்கு மட்டுமே நீங்கள் விஷயங்களை நடத்தவும் செய்யவும் முடியும். எந்த ஒரு வேலையையும் செயலையும் நடத்த உங்களுக்கு பணம் தேவை. வாழவும் உங்களுக்கு பணம் தேவை. உங்களிடம் போதுமான பணம் இல்லை என்றால் நீங்கள் எதுவும் செய்ய முடியாது. உணவை ஜீரணிக்க உங்களுக்கு என்சைம்கள் தேவைப்படுவதால் உங்கள் அன்றாட தேவைகளை பூர்த்தி செய்வதற்கும் இந்த உலகில் வேலை தொடர்பான அனைத்து செயல்களையும் செய்ய உங்களுக்கு பணம் தேவை. ஒவ்வொருவரின் வாழ்க்கையிலும் பணம் மிக முக்கிய பங்கு வகிக்கிறது. எல்லா நடவடிக்கைகளுக்கும் பணம் மூலமாகும். பணம் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். இது உங்கள் வேலை மற்றும் செயல்பாடுகளின் செயல்திறனை அதிகரிக்கிறது. ஆனால் உங்கள் மனதை பணத்தில் மட்டுமே ஈடுபடுத்துவது நல்லதல்ல. பணக்காரர் கருணையும் இரக்கமும் கொண்டவராக இருக்க வேண்டும். ஆனால் அதிக இரக்கமும் கருணையும் கொண்டவராக இருக்காதீர்கள். அது பயனில்லை. உங்கள் செல்வத்தை நீங்கள் தீர்த்துவிட்டால் யாரும் உங்களுக்கு பணம் கொடுக்க போவதில்லை. நீங்கள் அதை கேட்டாலும் உங்களுக்கு உதவ யாரும் வரமாட்டார்கள். நீங்கள் அதிக செலவு செய்கிறீர்கள் மற்றும் நீங்கள் தயவு காட்டினால் அது மிகவும் தீங்கு விளைவிக்கும். மேலும் இரண்டும், தயவும் மற்றும் அதிக செலவு, ஒன்றாக இணைந்தால் அது உங்களை அழிக்கக்கூடும். நன்கொடை அளிப்பதற்கு முன் நீங்கள் நன்கொடை அளிக்கும் நபரை பற்றி நீங்கள் மிகவும் கவனமாக சிந்திக்க வேண்டும். நன்கொடை தேவைப்படும் நபர் உண்மையில் தேவையுள்ளவரா இல்லையா என்பது பற்றி. நீங்கள் அவரை மிகவும் தேவையுள்ளவராக கண்டால் நீங்கள் உதவ வேண்டும். உங்கள் கைகளால் அவருக்கு ஏதாவது கொடுக்க வேண்டும். ஊனமுற்றோர், அனாதைகள் மற்றும் நோய்வாய்ப்பட்டவர்கள் உங்கள் அன்புக்கும் மற்றும் கருணைக்கும் மிகவும் தகுதியானவர்கள். எனவே உங்களால் முடிந்தவரை அவர்களுக்கு உதவுங்கள். சமூக மற்றும் கலாச்சார கூட்டங்கள், பொதுமக்கள் நலன் மற்றும் மத கொண்டாட்டங்களுக்கு பணத்தை நன்கொடையாக வழங்குவது உண்மையான மற்றும் நீதியான செயல்கள். நோய்களால் பாதிக்கப்பட்டவர்கள், அனாதைகள் மற்றும் புத்திசாலிகள், ஏழை, தகுதியான மாணவர்கள்,
உதவியற்ற கர்ப்பிணி பெண்கள், உண்மையான வேதனையில் உள்ளவர்கள் மற்றும் தனிமையான மற்றும் உதவியற்ற பெண்கள் அல்லது விதவைகள் தகுதியானவர்கள். நீங்கள் அவர்களுக்கு முடிந்தவரை நன்கொடை அளிக்க வேண்டும். 3 வகையானது அன்னதானம். ஒன்று பெரிய குழுவிற்கு, இன்னொன்று குறிப்பிட்ட சந்தர்ப்பத்தில் மற்றும் ஒன்று குறிப்பிட்ட சந்தர்ப்பத்தில் மதச்சடங்குகளின்படி ஏதாவது ஒன்றை கொண்டாட. அன்னதானம் ஒரு விருந்து வடிவத்தில் இருக்கலாம், ஒரு மத விழா அல்லது ஒரு புதிய வீடு அல்லது ஏதேனும் ஒரு சிறப்பு நிகழ்வை கொண்டாட அல்லது உங்கள் விருப்பம் ஏதேனும் நிறைவேறும்போது எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் உங்கள் சொந்த விருப்பப்படி அன்னதானம் அல்லது விருந்து ஏற்பாடு செய்யலாம். நேரம் உங்களுக்கு ஏற்றதாக இருக்கும்போது அதை ஏற்பாடு செய்யலாம். நீங்கள் 1000 பேருக்கு உணவை நன்கொடையாக வழங்கலாம், ஆனால் அவர்களின் சாதி, மதம் மற்றும் வேறு எந்த காரணத்தினாலும் மக்களை வேறுபடுத்த வேண்டாம். எல்லோரும் பிராமணர், வைஷ்யர், சத்திரியர், வித்யா மற்றும் சூத்ரன் மற்றும் அனைத்து வகையான வரும் மக்களும் தகுதியானவர்கள். பைத்தியம் மற்றும் பொல்லாத மக்கள், உணவை மதிக்காதவர்கள், விருந்திற்கு தகுதியற்றவர்கள். உணவு தானம் செய்வதற்கு முன் நீங்கள் கவனிக்க வேண்டிய முக்கியமான விதிகள் இந்த புனிதமான செயலை செய்ய மற்றவர்களிடம் இருந்து பணம் கடன் வாங்க வேண்டாம். அதை உங்கள் சொந்த செலவிலேயே செய்யுங்கள். கடன் வாங்கி விருந்து அளிப்பது கண்டிப்பாக தடை செய்யப்பட்டுள்ளது. சந்நியாசி, சாதுக்கள், பயணிகள், ஊனமுற்றோர், பிச்சைக்காரர்கள் மற்றும் பசியுள்ள மக்கள் உணவு மற்றும் தானியங்களை நன்கொடையாக பெற தகுதியானவர்கள். பிச்சை எடுப்பதை நம்பி வாழும் ஏழை மாணவர்கள் தினசரி அல்லது தவறாமல் உணவு அல்லது உணவுக்கு தானியங்களை வழங்க வேண்டும். திருமணத்தின் போது அல்லது குடும்பத்தில் சில நல்ல நிகழ்வுகள் அல்லது உண்ணாவிரத காலம் முடிந்ததும் இந்த எல்லா சந்தர்ப்பங்களிலும் பக்தர்கள், உங்கள் நண்பர்கள், உறவினர்கள் மற்றும் மேன்மையான மனிதர்களை அழைத்து அவர்களுக்கு மரியாதையுடன் உணவு அளிக்கவும். அன்னதானம் செய்யக்கூடிய பல்வேறு வழிகள் மற்றும் முறைகள் இவை. உங்கள் உணவு நன்கொடைக்கு தகுதியானவர் யார் என்பதை நீங்கள் முதலில் கருத்தில் கொண்டு பின்னர் உங்கள் விநியோகத்தை தொடங்க வேண்டும். துணி நன்கொடை இதே போல செய்யப்படலாம். அனைத்து ஏழைகளுக்கும் நன்கொடை அளிக்கவும். உங்கள் திறனுக்கு ஏற்ப நன்கொடை அளிக்கவும். தாழ்த்தப்பட்டவர்களுக்கு உதவுங்கள். அவர்களுக்கு கொஞ்சம் நிவாரணம் அளிக்கவும். நீங்கள் அரசியல் சக்தி மற்றும் சில சக்தி வாய்ந்த பொறுப்பை பெறுவதற்கு இதே தானத்தை நீங்கள் தவறாக பயன்படுத்தக்கூடாது. பணம் அல்லது பிற சுயநல காரணங்களை கோருவதன் மூலம் தவறான முடிவுகளை எடுக்கக்கூடாது. உங்கள் தீர்ப்பு உங்கள் சுயநலன்களில் சார்பாகவும் பாதிக்கப்படக்கூடாது. நீங்கள் எந்த அநீதியையும் செய்யக்கூடாது. நீங்கள் எளிமையான ஆடைகளை அணிய வேண்டும். மக்கள் உங்களை பார்த்து கொண்டே இருக்கும் அத்தகைய ஆடைகளை அணியக்கூடாது. இது உங்களுக்கு பெருமை சேர்க்கவும் உங்கள் உண்மையான அடையாளத்தை மறக்கவும் செய்யும். உடைகள் உங்கள் உடலில் தற்காலிகமானவை. அவை உங்களை மேலோட்டமாக மட்டுமே அழகாக ஆக்குகின்றன. அவை தேவையில்லாமல் உங்களில் கர்வ உணர்வை உருவாக்குகின்றன. தேவையில்லாமலும் எந்த காரணமும் இல்லாமலும் யாரையும் அவமதிக்க வேண்டாம். குறும்புக்காரர், நேர்மையற்றவர்கள் மற்றும் பொல்லாதவர்கள் குறித்து மிகவும் கவனமாக இருங்கள். அவர்கள் ஒரு நாள் உங்கள் இருதயத்தை காயப்படுத்தலாம் என்பதால் அவர்களை ஒதுக்கி வைக்கவும். மனைவி, மகன், மகள், பணிப்பெண்கள், ஊழியர்கள் மற்றும் அனைத்து உறவுகள், உன்னுடைய இந்த உடல் கூட எல்லாம் உங்கள் விதி காரணமாகும். மிகவும் பாசமாக இருங்கள். அனைவரையும் நேசிக்கவும். ஆனால் உங்கள் உடல் இருக்கும் வரை மட்டுமே அவர்கள் உங்களுடன் இருக்கிறார்கள் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். மறுபிறப்புக்கு இது காரணமாக இருப்பதால் அதிக உரிமை பாராட்டுகிறீர்கள் மற்றும் தேவையில்லாமல் அவர்களை பற்றி பெருமிதம் கொள்ளாதீர்கள். எல்லோருக்கும் விதிக்கேற்ப ஒரு உடல் கிடைக்கிறது. எனவே இந்த வாழ்க்கையில் கர்ம கடன்கள் முழுமையாக செலுத்தப்பட வேண்டும். நீங்கள் உங்கள் கடமையை பொறுப்புடன் செய்ய வேண்டும். இந்த பிறப்பில் எந்த ஒரு செயலும் செய்யாமல் விட்டு வைக்கலாகாது. அதற்காக நீங்கள் மீண்டும் பிறக்க வேண்டும். வாழ்க்கையின் முடிவில் உங்கள் எல்லா பொறுப்புகளையும் கடன்களையும் நீங்கள் முடிக்க வேண்டும். இதனால் பிறப்பு மற்றும் இறப்பு சுழற்சி முடிந்துவிடும். எந்த ஒரு பொறுப்பையும் முழுமையடையாமல் விடாதீர்கள். அதற்காக நீங்கள் மீண்டும் பிறக்க வேண்டும். இந்த வாழ்க்கை மிகவும் விலைமதிப்பற்றது மற்றும் நிறைய முக்கியத்துவம் உள்ளது. நீங்கள் உடல், குடும்பம் மற்றும் உறவுகள் இந்த வாழ்க்கைக்கு மட்டுமே. கடந்த கர்மாக்களின் காரணமாகவே அவை உங்களுடன் உள்ளன. நீங்கள் இனி உங்கள் கடனை நீடிக்க கூடாது. விரைவில் பிறப்பதை தவிர்ப்பதற்காக உங்கள் பொறுப்புகளை முடிக்க முயற்சிக்கவும். உலக உறவினர்களுக்கான காமம், ஆசை மற்றும் இணைப்புகள் உங்களை பிணைக்கின்றன. உங்களை மீண்டும் இந்த உலகிற்கு வரச் செய்கின்றன. உங்கள் உடல் சரிவதற்கு முன்பு இணைப்புகள் மற்றும் பிணைப்புகளை அகற்ற முயற்சிக்கவும். காமம் மற்றும் உலக உறவுகளின் விருப்பத்திற்கு பிறகு கவர்ச்சியினால் அவைகளை தேடி அலையாதீர் என்று சாஸ்திரங்கள் பரிந்துரைக்கின்றன.
அவை உண்மையானவை அல்ல, அவை அனைத்தும் பொய்யானவை. அவை வெறுமனே மாயாவினால் உருவாக்கப்பட்ட மாயைகள், உண்மையானவை அல்ல. எனவே உங்களை தவறாக வழிநடத்த அனுமதிக்க வேண்டாம். உண்மையில் அவைகளை விட்டு விலகுவது உங்களுக்கு உண்மையான மகிழ்ச்சியை தருகிறது. உண்மையான மகிழ்ச்சி என்பது பேரின்பம். இது மிகவும் மகிழ்ச்சியானது மற்றும் ஆனந்தமயமானது, தெய்வீகமானது. ஒரு நபர் வேறு சில நகரத்திற்கு சில காலம் பயணம் செய்கிறார். அவர் தங்குவதற்கு வசதியாக ஒரு இடத்தை அல்லது தங்கும் இடத்தை வாடகைக்கு எடுக்கிறார். வேலை முடிந்ததும் நபர் திரும்பி வருவார். அவர் எப்போதும் அங்கேயே தங்கி அதை தனது வீடாக மாற்றுவதில்லை. அந்த இடம் மிகவும் கவர்ச்சிகரமானதாக இருந்தாலும் அவர் தனது வீட்டிற்கு திரும்புகிறார். இந்த உலகில் உங்கள் நிலைப்பாடு இதனை ஒத்திருக்கிறது. இந்த உலகம் ஒரு சத்திரம் போன்றது. தங்குவதற்கு ஒரு தற்காலிக இடம் மற்றும் பயணி எப்போதும் இங்கு தங்க முடியாது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். எனவே பேராசை கொண்டு என்றென்றும் இங்கு வாழவும் தங்கவும் விரும்புவது விவேகமானதல்ல. இந்த உலகம் உங்கள் தற்காலிக வீடு என்பதை நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும். இது இந்த பிறப்புக்கு மட்டுமே. ஒவ்வொரு மனிதனும் மரியாதைக்குரிய விதத்தில் நடந்து கொள்ள வேண்டும். மேலும் தனது கடமைகளையும் பொறுப்புகளையும் முறையாகவும் அழகாகவும் செய்ய வேண்டும். இதனுடன் சச்சிதானந்த உருவம், உண்மை, தெய்வீக மற்றும் பேரின்பம், சர்வ வல்லமை உள்ள கடவுளை நாம் தொடர்ந்து நினைவில் வைத்திருக்க வேண்டும். அவர் எங்கும் நிறைந்தவர், ஒவ்வொரு இதயத்திலும் மகிழ்ச்சி மற்றும் பேரின் அலைகளின் வடிவத்தில் வாழ்கிறார். அவர் தனது குழந்தைகள் அனைவரையும் பூமிக்கு அனுப்புகிறார். அவர் அனைவரையும் எல்லாவற்றையும் படைத்தவர். உங்கள் மகனாக அவர் உங்களுக்கு ஆசிர்வதித்த மகன். அவன் உங்கள் தோள்களில் சுமந்து அவர் கவனித்துக் கொள்வதற்கும் பொறுப்பை தந்துள்ளார். நீங்கள் அவனை நன்றாக கவனிக்க வேண்டும். உங்கள் மகன் இளமையாக இருக்கும்போது அவனுக்கு ஒரு நல்ல கல்வியை கொடுங்கள். அவர் வளர்ந்தவுடன் அவனுக்கு கொஞ்சம் பணம் கொடுங்கள். இதனால் அவர் தனது விருப்பங்களுக்கும் ஏற்ப சில வியாபாரங்களை செய்து வாழ்வாதாரத்தை சம்பாதிக்க முடியும். இதனால் அவன் சொந்த கால்களில் நிற்க முடியும். அவனுக்கு உதவவும் ஆதரவளிக்கவும் நீங்கள் சாத்தியமான அனைத்து நடவடிக்கைகளையும் எடுக்க வேண்டும். நல்ல வளர்ப்பில் இருந்து நல்ல கல்வி வரை அவன் வாழ்க்கையில் ஈடுபடும் தருணத்தில் எந்தவிதமான பெருமையும் இல்லாமல் உங்கள் பணத்தால் அவனை ஆதரிக்கவும். சர்வ வல்லமையுள்ள கடவுளுக்கு நன்றி செலுத்தவும். நீங்கள் செய்த எல்லாவற்றிற்கும் ஆதரிக்கவும். முடிவுகள் என்னவாக இருந்தாலும் அவற்றை கடவுளிடம் விட்டுவிடுங்கள். உங்கள் பொறுப்பை செய்யும் போது அவை உங்கள் கைகளில் இல்லாததால் முடிவுகளிலிருந்து உங்களை ஒதுக்கி வைக்கவும். உங்கள் மகனின் திறனும் திறமையும் தான் அவனுக்கு விதிக்கப்பட்டுள்ளன. அவன் என்ன முடிவுகளை பெறுவார், அவர் எவ்வளவு வெற்றிகரமாக இருப்பான் என்பது அவனுடைய விதியை பொறுத்தது. எனவே தன்னை அதிகம் தொந்தரவு செய்ய வேண்டாம். உங்கள் கடமையை மட்டும் செய்யுங்கள். இது மிகவும் முக்கியமானது. நல்ல மற்றும் கெட்ட நபர்களை எவ்வாறு வேறுபடுத்துவது என்பதை அறிய உங்கள் அறிவையும் புத்திசாலித்தனத்தையும் பயன்படுத்தவும். அவற்றை நன்கு அடையாளம் காணவும். நல்லவர்களுக்கு அருகில் இருங்கள். கெட்டவர்களிடமிருந்து உங்களை விலக்கி இருக்கவும். நீங்கள் நல்லவர்களிடமிருந்து எதையாவது பெறுவீர்கள், கெட்டவர்களுடன் இழப்பீர்கள். சவாலான பணிகளை மேற்கொண்டு முடிவுகளுக்காக கடுமையாக உழைக்கவும். உங்கள் முயற்சிகள், ஆற்றல் மற்றும் மன ஒருமைப்பாடு ஆகியவற்றை வெற்றிகரமாக செய்யுங்கள். உங்கள் சாதனைகளுடன் புகழ் மற்றும் நற்பெயர் பெறுங்கள். பின்னோக்கி பார்க்க வேண்டாம். எப்போதும் எதிர்நோக்கி உங்கள் இலக்குகளை அடைய உங்கள் முயற்சிகளை தொடரவும். உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட வேலை அல்லது கடமை எதுவாக இருந்தாலும் அதை முழு மனதுடன் முடித்து உங்கள் பணிக்கு முன்னுரிமை கொடுங்கள். உங்களால் முடிந்தால் அதிக வேலையை மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொள்ளவும். ஆனால் அதை நடுவில் விட்டுவிடக்கூடாது மற்றும் எப்போதும் உங்கள் பொறுப்புகளை நிறைவேற்ற வேண்டும். நபர்கள் தங்கள் முயற்சிகள், பொறுப்பு மற்றும் சாதனைகளுக்காக போற்றப்படுகிறார்கள். பெருமையுடன் உங்கள் வேலையை செய்து முழுமையான திருப்தியுடன் அதை முடிக்கவும். அதே நேரத்தில் உங்கள் திறன்கள், புகழ் மற்றும் சாதனை பற்றிய அகங்கார உணர்வுகளில் ஈடுபடாதீர்கள். பெருமைப்பட வேண்டாம். உங்கள் வெற்றியை பற்றி நீங்கள் பெருமிதம் கொள்ளுகிறீர்கள் என்றால் உங்கள் வெற்றிக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டாம். பெருமை எண்ணங்களை தவிர்க்கவும். உங்கள் முயற்சிகள் மற்றும் கடின உழைப்பு உங்களை மும்முரமாக வைத்திருங்கள். இது உங்களை வெற்றிகரமாக உருவாக்கும். எல்லோரும் தங்களுக்குள் வாழ்க்கை இருக்கும் வரை இந்த உலகில் வாழ்கிறார்கள், செய்கிறார்கள். நீங்கள் உயிருடன் இருக்கும் வரை மட்டுமே நீங்கள் வேலை செய்ய முடியும். எனவே உங்கள் உடல் நலம் மற்றும் உடலை பற்றி மிகுந்த அக்கறை கொள்வது முக்கியம். ஆன்மா செயல்படக்கூடிய ஒரே கருவி இது.
மரணம் ஒரு நாள் நிகழும், அது நிச்சயம். அது ஒருபோதும் யாரையும் விடாது. அது பற்றி கவலைப்பட வேண்டாம். அது வருவதற்கு முன்பே கவலைப்படத் தொடங்காதீர்கள். அதை பற்றி கூட நினைக்க வேண்டாம். அது உங்கள் கைகளில் இல்லை. அது எப்போது வரும் என்று திட்டமிடவோ அறியவோ முடியாது. எனவே அதை கடவுளிடம் விட்டுவிட்டு கவலைப்படாமல் உங்கள் வேலையை செய்யுங்கள். மரணம் யாரையும் காப்பாற்றவில்லை. அது எதிர்காலத்திலும் யாரையும் விடாது. அறிவார்ந்த மற்றும் அறிவுள்ள மக்கள் இதை பற்றி கவலைப்படுவதில்லை. ஏனென்றால் இது இயற்கையான நிகழ்வு. முட்டாள்தனமாகவும் புரியாதவர்களாகவும் இருப்பவர்கள் இதை பற்றி அதிகம் யோசித்து அது வருவதற்கு முன்பே தேவையின்றி அழுகிறார்கள். இந்த உடல் இயற்கையின் 5 கூறுகளால், பஞ்சபூதங்களால், தீ, நீர், பூமி, காற்று மற்றும் வானம் ஆனது. இந்த உறுப்புகள் நம் உடலை உருவாக்குகின்றன. உண்மையில் இயற்கையிலிருந்து பெறப்பட்ட கடன் ஒரு நாள் இயற்கையின் 5 கூறுகளில் உடல் மறைந்துவிடும், இது நிச்சயம். வாழ்க்கை ஆன்மா ஒரு நாள் கடனை திருப்பி செலுத்த வேண்டும். இது உடலை உருவாக்குவதற்கு இயற்கையிலிருந்து எடுக்கப்பட்டது. உடலில் இருந்து காற்று மீண்டும் காற்றில் இணைகிறது. ஆற்றல் நெருப்பு மீண்டும் நெருப்பிற்கு செல்கிறது. எல்லா உறுப்புகளுக்கும் உடலை ஒவ்வொன்றாக விட்டுவிட்டு திரும்பிச் சென்று இயற்கையின் அசல் கூறுகளுடன் ஒன்றிணைகின்றன. இதுதான் நம் உடலின் உண்மை. எனவே மரணத்தை பற்றி வருத்தப்படுவதும் புலம்புவதும் பயனற்றது. இதேபோல் குழந்தைகள் பிறக்கும் போது ஒருவர் மகிழ்ச்சி அடையக்கூடாது. ஒருவர் அமைதியாக இருக்க வேண்டும். 10 திசைகளில் நடனமாடக்கூடாது. இயற்கையின் விதி என்னவென்றால் யார் வந்தாலும் ஒரு நாள் திரும்பிச் செல்ல வேண்டும். நீங்கள் கடவுளின் சட்டத்தை புரிந்து கொள்ள வேண்டும். எல்லா சூழ்நிலைகளிலும் உங்களை மகிழ்விக்க முடியும். பூமி கருவறை ஒரு விதை எடுக்கும் போது அதை அதன் மண்ணில் வளர்த்து விதை முளைக்கிறது. வானம் மழையின் மூலம் தண்ணீரை வழங்குகிறது மற்றும் சூரியன் ஒளியையும் சக்தியையும் வழங்குகிறது. 5 உறுப்புகளும் ஒன்றாக விதைக்கு உணவளித்து வளர்க்கின்றன. சிறிது காலம் கழித்து விதை முளைத்து மெதுவாக ஒரு செடி அல்லது மரமாக மாறும். இல்லையெனில் காய்ந்து இறந்துவிடும். பூமி, வானம் அல்லது சூரியனை பார்க்கவும் விதை முளைத்து பிறக்கும் போது அவர்கள் மகிழ்ச்சியாகவும் மிக பூரிப்பை உணர்கிறார்களா மற்றும் வெவ்வேறு திசைகளில் நடனமாடுகிறார்களா? விதை ஒரு செடியாகவோ மரமாகவோ மாறும் அல்லது சிறிது காலம் கழித்து இறந்துவிடும். அவர்கள் துக்கப்படுகிறார்களா? அவர்கள் துக்கப்படுவதும் இல்லை, மகிழ்ச்சியாக இருப்பதும் இல்லை. இதன் விளைவாக அவர்களுக்கு முன்னால் வாழ்க்கை அல்லது இறப்பு எது வந்தாலும் அவை நிலையானதாகவும் அமைதியாகவும் இருக்கும். அவர்களுக்கு முன்னால் நடக்கும் அனைத்தும் அவர்களை பாதிக்காது. இதேபோல் பூமி, சூரியன் மற்றும் வானத்தைப் போலவே நாமும் நிலையானதாகவும் அமைதியாகவும் இருக்க வேண்டும். நாம் கவலைப்படவோ பொறுமை இழக்கவோ கூடாது. அப்போதுதான் துக்கங்களும் துன்பங்களும் மகிழ்ச்சியும் பூரிப்புகளும் நம்மை பாதிக்காது. இவை அனைத்தும் இயற்கையான நிகழ்வுகள் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். நாம் பொறுமை இழந்து போவதால் இவை நம்மை பாதிக்கின்றன. நாம் ஈடுபடுகிறோம், நாம் அவர்களுக்கு கடன் பட்டிருக்கிறோம் அல்லது வசத்தில் வைத்திருக்கிறோம் என்று நினைக்கிறோம். இங்கே இந்த உலகில் உள்ள அனைத்தும் கடவுளுக்கு சொந்தமானது. எதுவும் நமக்கு சொந்தமானது அல்ல. அவர் ஒரு கையால் கொடுக்கிறார், மறுபுறம் திரும்ப பெறுகிறார். ஆனால் அவர் திரும்பி பெறும்போது நாம் தேவையில்லாமல் துக்கப்படுகிறோம். நாம் நிலையாக இருக்கும் சூரியன், வானம் போல் பொறுமையை கடைபிடித்தால் எல்லா துக்கங்களும் துன்பங்களும் நம்மை பாதிக்காது. நாம் இறுதி ஆனந்தத்தில் இருப்போம். இதுதான் உண்மை. ஓ சாந்தோர்கர், உங்களை சுதந்திர நிலையில் வைத்திருப்பதே விடுதலையின் பாதை. ஸ்ரீ சத்குரு சாய்நாதர் பனமஸ்து. சுபம் பவது.